ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒருத்தவங்க கிட்ட தப்பு பண்ணிட்டோம் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 சென்டென்ஸ் பார்க்கலாம். அதனால ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம், ஸோ மற்றவங்க கிட்ட சாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் என்ன இருக்குது, இதனால ஒன்றும் இல்லை, மன்னிச்சிருங்க, மன்னிக்கலாம் கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, don't apologize. Don't apologize. Don't apologize. It does not matter. Don't apologize. It does not matter. Don't apologize. It does not matter. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது அறியாமையில் நிகழ்ந்து விட்டது. ஐயோ இது தப்பு பண்ணிட்டேன், இது வந்துட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அறியாமையினால நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, it was done merely by mistake. It was done merely by mistake. It was done merely by mistake. ஓகேங்களா? நான் வந்து அறியாமையில செஞ்சிட்டேன் அப்படின்றதுக்கு it was done merely by mistake அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் மிகவும் வருந்துகிறேன். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், சரி ரொம்ப சங்கடமா இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு வருந்தி சொல்றோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I am very sorry. நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்றதுக்கு I am very sorry அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கேடு ஒன்றும் நிகழவில்லை, சிறிதளவும் இல்லை, கவலைப்படாதீங்க. நடந்ததுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் கேடு நடக்கல, அதாவது வந்துட்டு தப்பானது எதுவும் நடக்கல, செய்யல. ஸோ வந்துட்டு இதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட கிடையாது, ஸோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாவது ஒரு விபத்து ஆயிடுச்சு, இதாயிடுச்சுன்னா ஏதாச்சும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவும் பெருசா ஆகல, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கவலை எல்லாம் படாதீங்க, தப்பெல்லாம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதுக்காக don't worry. There is no harm done. There is no harm done. Not the least. ரொம்ப பெருசளவுல எதுவும் நடக்கல தான் don't. there is no harm doneனா ரொம்ப பெரிய அளவுல எதுவும் நடக்கல, சோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. சோ கேடு ஒன்றும் நிகழவில்லை, சிறிதளவும் இல்லை, கவலைப்படாதீர்கள் அப்படின்றதுக்கு don't worry, there is no harm done, not the least அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அறியாமையால் என்னால் நீங்கள் துன்பப்பட்டிருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால நீங்க கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்மளும் கேட்போம்ல. சோ அதுக்கு வந்துட்டு எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, I am very sorry. I am very sorry. if I have unwittingly hurt you. I am very sorry if I have unwittingly hurt you. அறியாம உங்களுக்கு துன்பப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது அறியாமையில நிகழ்ந்துருச்சு, ஐயோ எனக்கு தெரியாமலே இது நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு
இன்னொரு வேர்ட் நம்ம செகண்ட் வேர்டும் அது மாதிரி தான் பார்த்தோம். இது அறியாமையில நிகழ்ந்து விட்டதுக்கு இட் வாஸ் டன் மியர்லி பை மிஸ்டேக். ஸோ அதே வந்துட்டு வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டன் inadvertently. It was done inadvertently. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 6 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தவறாக ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அதுக்கான சாரி கேட்கறதுக்கான ஒரு 5 சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JHA ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JHA ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.